இந்தியாவை காமிச்சு பயமுடுத்தி டொனால்ட் ட்ரம்ப்பையே பின்வாங்க வச்சிருக்கு ஐரோப்பிய யூனியன். இந்த கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரீன்லாண்ட்ல இருந்து ஆரம்பிக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, கிரீன்லாண்டை பொறுத்தளவுக்கு ரஷ்யாவும் சைனாவும் அவங்களுடைய கப்பலை கிரீன்லாண்டுக்கு அனுப்புதாங்க. இந்த கிரீன்லாண்ட்னால அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டிக்கே ஆபத்து. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரீன்லாண்டே வாங்க போகிறோம். நீங்கள் விற்றா வாங்குவோம், இல்லைன்னா நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சவால் விட்டு சவடால் விட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிரீன்லாண்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா, ஐரோப்பிய யூனியன், அதுவும் குறிப்பாக டென்மார்க்கினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கிரீன்லாண்ட் இருக்குது. டென்மார்க்குக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனும் இதுக்கு பின்னாடி இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரீன்லாண்டை பொறுத்தளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் டென்மார்க்கில் இருக்கிறவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் மிலிட்ரி அனுப்பி அதை பிடிச்சிருவேன் அப்படின்னாரு. உடனே ஒரு சில ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்களுடைய இராணுவத்தை அங்கே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனில் யாராச்சும் கிரீன்லாண்டை அமெரிக்க வீரர்கள் பிடிக்க வரும்போது எதிர்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன், அதுவும் குறிப்பாக முக்கியமான நாடுகளான யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் 10% வரி போட போகிறேன், 25% கூட போடுவேன், நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்டே ஒன்றா கூடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கள் மேலே வரி போட்டீங்க, இந்த கிரீன்லாண்டை காரணம் காட்டி அதை நீங்கள் எடுத்துக்கிட வரும்போது நாங்கள் தடுத்தோம் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் வரி போட்டீங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் கூட போட்ட ட்ரேட் டீலை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு இடையிலான அந்த வர்த்தக போர் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவிலையுமே ஒரு மிகப்பெரிய ரெசிஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைகளில் $1.5 ட்ரில்லியன் கிட்ட காணாமல் போயிருக்கு. இந்த $1.5 ட்ரில்லியன் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய பொருளாதாரமே கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன் தான். இந்தியாவுடைய பொருளாதாரம் $4 ட்ரில்லியன். ஆனால் அமெரிக்க பங்கு சந்தையில் இந்த ஒரு அமெரிக்க ஐரோப்பிய யூனியன் இந்த வர்த்தக யுத்தத்துக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்ற அறிகுறி தெரிஞ்ச உடனேயே $1.5 ட்ரில்லியன் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த எல்லா தலைவலியும் டொனால்ட் ட்ரம்ப்பை சுற்றி சூழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறோம் அப்படின்னு அவர் ஆரம்பித்த அந்த விளையாட்டின் காரணமாக ஐரோப்பிய யூனியனை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இன்னொரு கதவும் ஓப்பனில் இருந்துச்சு. அதுதான் இந்தியா. ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை சேர்த்தா கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் இங்கே இந்த நிலப்பகுதியில் வாழுதாங்க. ஸோ ஐரோப்பிய யூனியன் இந்தியா கூட ட்ரேட் டீல் ஃபைனல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்க. அடுத்த வாரத்தில் அது கையெழுத்து ஆயிரும் அப்படின்னு வல்லுநர்கள் உறுதியாக சொல்லுதாங்க. இந்த நேரத்தில் இந்தியா எங்களுக்கு இருக்கும்போது அமெரிக்காவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறோம், கிரீன்லாண்டு விஷயத்துலலாம் சமரசமே பண்ணிக்கிட முடியாது அப்படின்னு அமெரிக்கா கூட போட்ட ட்ரேட் டீலே கேன்சல் பண்ணாங்க. இந்தியா ஒரு பக்கம் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த தைரியத்தில் ஐரோப்பிய யூனியன் பண்ணாங்க. இது எல்லாம் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு. ஏன்னா இந்தியா கூட ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல்லையும் பிரச்சனை வந்துடும், ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவை தவிர்த்து இன்னொரு சந்தை கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி மார்க் ரூட்டேவை கூப்பிட்டு பேசி எனக்கு கிரீன்லாண்ட்லாம் வேண்டாம், நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, இந்த அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் வச்சிருக்க அயன் டோம் மாதிரி கோல்டன் டோம்னு ஒன்று பில்டு பண்ண போகிறோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு, யாராலையும் அமெரிக்காக்குள்ள மிசைல் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அந்த கோல்டன் டோமுக்காக கிரீன்லாந்தில் ஒரு சில பகுதிகளை அமெரிக்காவுக்கு கொடுக்கணுமா, அந்த பகுதியை அமெரிக்காவே கட்டுப்படுத்துவாங்களாம், அங்கே அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன், குறிப்பாக அந்த ஏர் டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷனை பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்திருக்காரு. இந்த கோல்டன் டோம் அப்படின்றது அமெரிக்காவை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆர்க்டிக் ரீஜியனையே சைனா ரஷ்யா கிட்டேருந்து பாதுகாக்கிற வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி உருட்டியிருக்காரு. இது எல்லாமே மறைமுகமாக கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸ், அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை கை காமிச்சு இங்கெங்கே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் வாங்கி அதுக்கடுத்து மைனிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு நயவஞ்சகமான திட்டத்தின் அடிப்படையில் இப்பேற்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஃப்ரேம் ஒர்க் மேலேயும் இன்னைக்கு நிறைய ஊடகவியலாளர்கள், குறிப்பாக ஐரோப்பிய ஊடகவியலாளர்களும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு.
எது எப்படியோ ஐரோப்பிய யூனியன் மேலே வரி போடுறதுல இருந்தும் கிரீன்லாந்து அமெரிக்கா ஆனெக்ஸ் பண்ணுறதுல இருந்தும் ஒட்டுமொத்த ஐரோப்பியாவையுமே இந்தியா காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா கூட சைன் பண்ண போகிற அந்த ஒரு ட்ரேட் டீல் அப்படின்றது மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்னு ஐரோப்பிய யூனியனினுடைய பிரசிடென்ட் உர்சுலா வாண்டர்லைன் அவர்களே சொல்லியிருக்காரு. அதனால் ஐரோப்பிய யூனியனுக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி மாறி இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லுதாங்க. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.